பறந்து விரிந்துள்ள இந்த பிரபஞ்சம் சொர்க்கம், பூமி, நரகம் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. சொர்க்கம், இதை கடவுள் ஆட்சி செய்து வருகின்றனர். பூமி, இது மனிதர்கள் ஆட்சி செய்து வருகின்றனர். அதற்கு கீழ் இருப்பது பாதாள லோகம், இதை அசுரர்களும் தீய சக்திகளும் ஆட்சி செய்து வருகின்றனர். இந்த பாதாள லோகத்தில் ஒரு மாய மோதிரம் ஒன்று உள்ளது. 1000 ஆண்டுகளாக இதை அடைய அசுரர்களும் தீய சக்திகளும் முயற்சி மேற்கொண்டது. ஆனால் இதை யாராலும் அடைய முடியவில்லை. ஆண்டுகள் பல உருண்டோடின. இன்று இந்த மோதிரம் தனது அடுத்த அரசன் யார் என்பதை முடிவு செய்தது. அவனை தேடி தனது பயணத்தை தொடங்கியது. வாருங்கள், நாமும் இந்த மோதிரத்தினுடன் பயணம் செய்து அது யார் என்பதை அறிந்து கொள்வோம். அடிக்காது. இந்த அடுப்பு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அடிக்கும். நானும் இந்த அடுப்பு மேல சத்தியம் பண்றேன், மின்னல் அடிக்காது. ஐயா, சுத்தி நெருப்பாயிருது, இங்க உட்காந்து என்னையா பண்ணிட்டு இருக்கா? ஏன்னா எப்படியும் நம்ம செத்துருவோன்னு தெரியலாம். அதான பாரு, செத்துருவோன்னு தெரிஞ்சு அவன் தம்பிக்கு உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு கத்துக்கடா கொஞ்சம் மாட்டோம். அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லைன்னா அம்மாவுக்கு எதுவும் கால் பண்றியா அவனை? அதுவும் இல்லைண்ணா. அப்ப என்னதால பண்ணிட்டு இருக்கா? ஏன்னா எப்படியும் செத்துருவோன்னு தெரிஞ்சுட்டு ரோம் கெஸ்ட் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு இருக்கேன். வா, இப்ப தப்பிச்சு ஓடுற வேலையை பார்ப்போம். வா, இவனை இப்படி மயங்கிட்டான், இப்ப என்ன பண்றது? என்னை எப்படி காப்பாத்துறது? இவர்களை என்னால் காக்க இயலும். எனக்கு உதவினால் நான் உனக்கு உதவுவேன். சரி, உங்களுக்குலாம் எதுவும் ஆகலை? ஒன்றும் அவ்வளோ. சரி வாங்க போவோம். இந்த இடத்துல ஆபத்தான சிவா, கார்த்தியா அதுக்கு நான் முடிவு. ஹெராக்கஸ், இந்த இது உனக்கு முடிவு கட்டும். ஞாபகம் வச்சுக்க, என்னோட பேர் சிவா, SP சிவா. ரொம்ப பசிக்குதா? இதோ வந்து பாரு, சூடா. என்னாச்சு இந்த பையனுக்கு? இவனது ஆன்மா ஹெராக்கஸிடம் உள்ளது. இவனது உடல் மட்டுமே இங்கிருக்கின்றது அரசே. அவனை காக்க ஒரு வழி மட்டுமே உள்ளது. எனக்கு புரியுது அரசே, இவனின் உடலில் ஆன்மா இல்லாத காரணத்தினால் இவன் உடல் சீக்கிரம் கெட்டுப்போகக்கூடும். அதனால் நான் இவனுக்குள் சென்று இவனை சில காலம் கெடாமல் பார்த்து கொள்கிறேன். அதற்குள் தாங்கள் அந்த ஆன்மாவை கொண்டு வந்தால் இவனை காப்பாற்றி விடலாம். ஹெராக்கஸிடமிருந்து தனது நண்பனின் ஆன்மாவை திரும்ப கொண்டு வர சிவா ஆன்மாலோகம் சென்றுள்ளான். அந்த மானிடன் உடல் கெட்டு போகாமல் இருக்க மாய மோதிரம் அதன் சக்தியை பயன்படுத்தி வருகின்றது. பார்ப்போம், வெல்லப்போவது யார்? காலத்தால் அவன் நண்பனை கொல்ல முடியுமா, அல்லது காலம் கடக்கும் முன் சிவா அவன் நண்பனை காப்பாற்றுவானா?
என்னுடன் சேர்ந்து நீங்களும் காணுங்கள். பகுமன் தொடர்கின்றது.